ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஊட்டி போனது 2வது நாள் காலையிலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம காலையில் எங்கெல்லாம் போனோம், அந்த கர்நாடகா பார்க் போனது, வேறு எங்கெல்லாம் போகணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 days டூர் போனோம் இல்லையா. ஸோ நம்ம ட்ரெயினில் தான் இங்கேருந்து போனோம். சென்ட்ரல்லேருந்து நம்ம மேட்டுப்பாளையம் போயிட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து டெம்போ ட்ராவலர் வச்சு நம்ம ரூம் கோத்தகிரி ஹில் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கே ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரூம் தான் அது. இந்த ரூமு, இந்த டெம்போ ட்ராவலர், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ட்ராவல் வண்டிக்கு வந்து 18,000 சம்திங் சொல்லியிருந்தாங்க. இந்த ரூம்ஸ் எல்லாமே காஸ்ட் கம்மி தான். ஸோ இது எல்லாமே அவங்க ஃப்ரெண்டு அரேஞ்ச் பண்ணதுனால எனக்கு சரியான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. அவரோட ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் ஏன் கோத்தகிரி ஹில் ஸ்டேஷனில் போட்டோன்னா இங்கே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும், இடம் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஸோ நம்மளுடைய வண்டி வந்து நல்லா பார்க் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு இந்த இடம் வந்து நல்ல ரொம்ப குளிராக இருக்கும்ன்றனால தான் கொஞ்சம் மலைக்கு மேலே போட்டோம். இல்லைனா ஊட்டிலே கூட நம்ம ரூம் போட்டிருக்கலாம். அவைலபிள் ரொம்ப ரொம்ப கம்மி. நாங்கள் வந்து இது February மந்த்தே புக் பண்ணோம். இந்த டைம் ஊட்டியில் நிறைய பிளேசஸ்க்கு நிறைய பேர் விசிட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சம்மர் வெயில் கொடுமை யாராலையும் தாங்க முடியல இல்லையா, அதனால். ஸோ ரூம்ஸு, நம்மளுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, எந்த குறையுமே இல்லை. இந்த 3 days ட்ரிப் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறது. ஸோ ஃபேமிலியோடு போகிறதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ நமக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அவங்களே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ காலையில் நாங்கள் போய் இறங்கினதுமே ஹோட்டலில் டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு காலையில் இங்கேருந்து சீக்கிரமாக செகண்ட் டே அன்றைக்கி கிளம்புனது நான் ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். செகண்ட் டே வந்து நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டே வந்து இந்த முதுமலை காடு யானைகள் சரணாலயம்லாம் பார்க்க போகலான்னு, அதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட காட்டுறேன். கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்திருப்பேன், நான் எல்லாமே காட்டுறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட முடியல என்னால். ஸோ காலையில் விடியங்காலையே சீக்கிரமாக கிளம்பிட்டு அந்த எலஃபண்ட் சவாரிலாம் இருக்கு இல்லையா, அது அப்புறம் நான் அங்கே போனதுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மலை மேலே ஒரு முருகர் கோயில், அவர் வந்து விபூதி முருகர்னு. ஸோ அவரையுமே நான் பார்த்தேன். எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ காலையில் எப்பயும் போல் நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிடல, வெறும் காஃபி குடிச்சிட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பிட்டு நம்ம ஒரு பாயிண்ட்டாக பார்த்துட்டே போனோம்னா லஞ்சும் வெளியவே சாப்பிட்டு டின்னருக்கு மட்டும்தான் நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். ஸோ காலையில் வந்து அந்த தொட்டபெட்டா சிகரம் வந்து லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன். எல்லா கிளிப்பிங்ஸும் நான் கொஞ்சம் எடுத்ததுனால எல்லாமே மிங்கிள் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரே ஃபோனில் வந்து வீடியோஸ் நிறைய எடுத்தோம்னா நமக்கு ஸ்டோரேஜ் பத்தாதுன்றனால எல்லார் ஃபோன்லேயும் இருந்து வீடியோஸ் எடுத்திருந்தேன். அதை வந்து உங்களுக்கு நான் வந்து மிங்கிள் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஒரு இடத்துல வந்து ஈவினிங் டைம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தப்போ எடுத்த வியூஸ் தான் இது. எல்லாமே தேயிலை தோட்டம் தான். சுற்றி பார்க்க உங்களுக்கு வந்து தேயிலை தோட்டம் அதிகமாக இருக்கும். எல்லாருமே அந்த ஈவினிங் வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் குடிக்கல. அப்போ ஒரு 3 o'clock 4 o'clock இருக்கும். நான் குடிக்கல, ஏன்னா எனக்கு வாமிட்டிங் வர மாதிரி ஆகிடும். வண்டி வந்து மலை பகுதியில் போகுது இல்லையா, அதனால் வாமிட் வரோன்னு நான் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டேன். எல்லோரும் இறங்கி போயிட்டு டீ காஃபி எல்லாமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து எடுத்த இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே அப்போ எடுத்தது தான். ஸோ எல்லோரும் திரும்ப வண்டிக்குள்ளே வந்துட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொட்டபெட்டா சிகரம், அந்த வியூ பாயிண்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த கர்நாடகா பார்க் சொன்னோம் இல்லையா, அங்கே அந்த போட்டிங் வந்து நாங்கள் சைட் சீயிங் போட்டிங் போகல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த கர்நாடகா பார்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது. அந்த பச்சை பசேல்னு புற்கள்லையே அவங்க அழகழகாக மயில் மாதிரி அந்த மாதிரிலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே எல்லாமே ஃபோட்டோ ஷூட் தான், ஃபுல்லாக ஷூட்டிங் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஷூட்டிங் நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே தான் வந்து சாங்ஸ் எல்லாமே நிறைய சாங்ஸ் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க. இங்கே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஒரு பர்சனுக்கு 30 rupees, சின்ன பசங்களுக்கு வந்தால் பாதி 15 rupees அப்படின்னாங்க. ஸோ நம்ம எங்கே போனாலுமே கண்டிப்பாக டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு தான் உள்ள பாயிண்ட் உள்ளே போகணும். எல்லா இடத்துலையுமே டிக்கெட் கண்டிப்பாக 30, 50 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ என் பசங்களாம் செமையாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த சம்மருக்கு நீங்கள் உங்கள் பசங்களோட வெக்கேஷன் போகிறீங்கன்னா அங்கே என்னெல்லாம் இருக்குன்றத நீங்கள் ஒரு டிரைவர் புக் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அவரே எல்லாமே சொல்லிடுவார். இந்த சரௌண்டிங்கில் இந்த பக்கம் வியூவில் போனோம்னா நம்ம இதெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு. ஏன்னா அவங்க அங்கேயே இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவர் கைட் பண்ணது மூலிமா தான் நாங்கள் எல்லா பாயிண்ட்டும் போனோம், வியூ பண்ணோம். எங்களுக்கு எங்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோம் அதெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்தோம். இது வந்து அந்த மலை மேலே நின்றுன்னு பார்க்கும்போது இந்த மலைக்கு கீழே எவ்வளோ இடம், எவ்வளோ பிளேசஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேயே வசிக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு லொக்கேஷன்னா இங்கே தான். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணாதவங்க விசிட் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கவர்மெண்ட் பஸ் அவைலபிள் இருக்குது, நிறைய பஸ்ஸு கோவைக்கு போகுது. ஸோ போயிட்டு நீங்கள் அங்கேருந்து கூட காரு அந்த மாதிரி ஏதாவது புக் பண்ணி கூட நீங்கள் போய் பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போகணுன்னா நெக்ஸ்ட்டு சம்மருக்கு நீங்கள் பிளான் பண்ணி முன்னாடியே நீங்கள் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணணுமோ அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரூம்ஸ் நிறைய அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் எப்படி போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்களா, ட்ரெயினில் போகிறீங்களா, ரூம்ஸ் மட்டும் அங்கே புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிற பிளேஸ்க்கும் நீங்கள் சுற்றி பார்க்குற பிளேஸ்க்கும் ஏற்றா போல் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ட்ராவல் டைம் குறைவாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் லாங்காக புக் பண்ணதுனால எங்களுக்கு ட்ராவல் டைம் அதிகம். ஏன்னா எங்கள் கோத்தகிரி ஹில் ஸ்டேஷன்லேருந்து ஊட்டி பாயிண்ட்டுக்கு வரணுன்னாலே 2-3 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து தான் நாங்கள் ஊட்டிக்கு ஒரு வாட்டி வரணும். அதாவது குன்னூர், ஊட்டி, மேட்டுப்பாளையம் எல்லாத்துக்கும் கீழே இறங்கி வந்துட்டு தான் நம்ம வியூ பாயிண்ட் எல்லாம் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்காக சொன்னேன். ஸோ பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற போல் ரூம் எங்களுக்கு நாங்கள் போன அன்றைக்கி அங்கே 2 டேஸுமே நல்ல மழை வந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா இந்த தொட்டபெட்டா சிகரத்துக்கு கீழே பக்கத்தில் இறங்கி வந்தால் நிறைய ஷாப்பிங் கடைலாம் இருக்குது சொன்னோம் இல்லையா. ஸோ அங்கே வந்து நிறைய சுண்டல், ஒரு சுண்டல் கேட்ட 50 ரூபா. நீங்கள் வேர்க்கடலை வாங்கினாலும் மூக்கல்ல சுண்டல் வாங்கினாலும் 50 ரூபாய்க்கு வந்து அவங்க எல்லாமே பொரி, தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு கலந்து தருவாங்களே அந்த சுண்டல் 50 ருபீஸ் சொல்லிட்டு 2-3 சுண்டல் மட்டும் வழி ஃபுல்லாக வாங்கி சாப்பிட்டோம். ஸோ வேறு எதுவுமே வாங்கலை. இங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், எனக்குமே அது தெரியும். ஆனால் நல்ல மழை, அந்த கிளைமேட் அங்கே மழை வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நிற்கிறதுக்கு தான் நமக்கு இடம் கிடையாது. இந்த பரதா கீழே தான் நம்ம நிற்கணும் அந்த மழையில். ஸோ அப்படியே அந்த மழைக்கு எல்லாருமே அந்த சுண்டலை ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கே எல்லாமே காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக, அங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பசங்களுக்கு வந்து கேட்பாங்க இல்லையா, அதனால் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் அந்த ஜூஸு, ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸு அதெல்லாம் வாங்கி கொடுத்து தான் ஆகணும். நடக்கணும், ரொம்ப தூரம் நடக்கணும். நம்ம மலை பகுதியாக இருக்கிறதுனால மேலே ஏறி நடந்து கீழே இறங்கி வரணும். அதுக்கேற்ற போல் அவங்க கேட்பாங்க. நம்ம எவரெஸ்ட்டுக்கு அப்புறம் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது இந்த இடம் தான் சொன்னாங்க. ஸோ அவ்வளோ உயரமான இடத்துலேருந்து நம்ம அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே பார்க்கலாம். மொத்த ஊட்டியையும் அது கவர் பண்ணிடும். ஸோ அந்தளவுக்கு அது வந்து மெயின் பாயிண்ட். இதுக்கும் 10 ருபீஸ் டிக்கெட் தான். ஸோ இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு இந்த வியூ பாயிண்ட் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே வந்து நிறைய ஷூட்டிங் எடுக்கிற பிளேஸ் தானே இது. ஸோ இங்கே நிறைய ஷூட் பண்ணுவாங்க, ஃபைட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சாங்ஸ்லாம் ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே எல்லாருமே அந்த ஃபோட்டோஸ்லாம் அழகழகாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களுமே வந்து எல்லோரும் எடுக்கும் போது நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும் நமக்கு. ஸோ அதுக்காக நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அங்கே பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகாக எல்லா பூக்களுமே இருந்தது. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வந்து அந்த பூக்களே பாருங்களேன், கொஞ்சம் தலை தொங்குன மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம், வீடியோஸ் நிறைய கவர் பண்ணோம். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ் நமக்கு. அதுக்காக தான் ஸோ ஃபேமிலியோடு என்டர்டெயின் பண்ணுறோன்னா இதெல்லாம் நம்ம நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரணும். ஸோ எங்கே போனாலுமே ஒன்றா போகும்போது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து செலவு பண்ணுறதுமே ஷேர் பண்ணி செலவு பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு இடத்துல செலவு பண்ணுறோன்னா அன்னி ஒரு இடத்துல அப்படின்னு மாற்றி நாங்கள் ஷேர் பண்ணி எல்லாமே வந்து ஒரு 10 பேர் போனோம்னா இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோன்னா ஒருத்தவங்க வாங்கி தருவாங்க. இன்னொரு இடத்துக்கு போனோன்னா அப்படி ஷேர் பண்ணி நம்ம போகும்போது நமக்கு வந்து பெருசாக செலவு தெரியாது. நம்ம ஒரு 10 பேராக டீமாக போகும்போது நமக்கு ஷேர் பண்ணிக்கலாம், செலவையும் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அது போல் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் விசிட் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு, ஸோ இந்த பார்க்கு தான் அந்த கார்டன் சொன்னேன் இல்லையா, அதோட என்ட்ரன்ஸ் தான் இது. ஸோ ஏன் வந்து மிங்கிள் ஆகி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கட் பண்ணி எடுத்த வீடியோஸ் தான். ஸோ எல்லாத்தையும் எடுத்து இதில் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு சில இது நாங்கள் ஈவினிங் வரும்போதே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஒரு மரம் விழுந்துடுச்சு ஒரு வண்டி மேலே, அதை கிளியர் பண்ணவே 1 hour ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சுற்றி பார்க்க முடியாது, நம்ம மேலே மாடிக்கு போகிறதுக்கு, அதாவது ஹில் ஸ்டேஷன் போக டைம் ஆகிடும் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அன்றைக்கி நைட்டு டின்னர், நாள் டின்னர் அவங்கக்கிட்ட சொன்னேன். செகண்ட் டே டின்னர் சாட்டர்டேன்றதுனால பிரிஞ்சி சாதம், குருமா, தயிர் பச்சடி, இட்லி இது மட்டும்தான் செய்ய சொல்லியிருந்தோம். சாட்டர்டே யாருமே நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரைடேயுமே வந்து ஜென்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்கன்றனால தான் சிக்கன் கிரேவி, இட்லி, சப்பாத்தி, சாம்பார், சட்னின்னு எல்லாத்தையும் செய்ய சொன்னோம். ஸோ சாட்டர்டே அன்னைக்கு அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு சண்டே காலையில் நான் எழுந்து சீக்கிரமாக, சண்டே வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்தோம். ஏன்னா சண்டே அன்றைக்கி தான் நம்ம கிளம்ப போகிறோம் இல்லையா, அதனால் என்ன பண்ணோம், நான் கொஞ்சம் லேட்டாகவே எழுந்தோம். 7 மணிக்கு எழுந்து காஃபியெல்லாம் குடிச்சிட்டு பொறுமையாக டிஃபன் சாப்பிட்டு அதோடு நம்ம வெக்கேட் பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். நான் செகண்ட் டே வந்து அந்த யானைகள் முதுமலை சரணாலயம், நான் போன முருகர் கோவில், அந்த ட்ரக்கு, அந்த ட்ரக்கிங் போனோம் இல்லையா, மலை மேலே ட்ரக்கிங் போனோம், அந்த வீடியோஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேர்ட் டே வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே பிகாஸ் ஆஃப் மை ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ தேர்ட் டே நாங்கள் வெக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் பர்த்டே செலிப்ரேஷனை முடிச்சுட்டு தான் நாங்கள் அங்கேருந்து
கிளம்பணும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நாங்கள் எங்கே போகணும், எப்படி செலிப்ரேட் பண்ணோன்றதை அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து என்னெல்லாம் நம்ம போகணுன்றதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.